Nano FML Last Bench. Lost Bench. பூவே பெண் பூவே. ஐயோ, அப்ப அந்த பொண்ணு தொட்டா ஷாக் அடிக்குமா? உடனே அடுத்த பாட்டு ரெடி ஆயிடும். ஷாக் அடிக்குது சொன்ன. என்னடா ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு வந்தீங்களா? கோர்ஸா பாட்டுறீங்க? ஆமாப்பா, நாங்க கோர்ஸ் எடுக்கிறோம். என்ன கோர்ஸ்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த பாரு, அதெல்லாம் உன்ன மாதிரி பசங்க, இங்கிலீஷ் தெரியாத பசங்க போய் படிக்கிறது. நாங்க வந்து மக்களுக்கு பாட்டு சொல்லி தரோம். நான் பாட்டு வாத்தியார் சுரேஷ், இவன் பாட்டு வாத்தியார் சிஷ்யா அலோசியஸ். நீ பாட்டு வாத்தியாரே இல்ல. பாட்டு வாத்தியார்னா ஹார்மோனியம் போட்டி வச்சிருக்கணுமே. நானும் வச்சிட்டேனே, ஹார்மோனிய போட்டியை நானும் வச்சிட்டேனே. அதால சொல்றேன், எனக்கு தெரியும். ஒரு பாட்டு வாத்தியார் ஹார்மோனிய போட்டியை வச்சிருக்கிறதுக்கும் நீ ஹார்மோனிய போட்டியை கடையில வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். பேச்சு வழக்குல இவன் என்ன தெரியுமா சொன்னா, நாங்க ரெண்டு பேரும் பாட்டு சொல்லி கொடுக்குறோம். நான் வந்து பாடலாசிரியர் குரு சுரேஷ், இவன் வந்து சிஷ்யா அலோசியஸ் சொன்னான். எப்படி நான் மட்டும் சிஷ்யனா இருக்க முடியும்? ஏன்னா நான் குருவா இருக்கச்ச. ஆமா, எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச போ. அதால சொல்ல வர. இந்த பாருங்கப்பா, மக்களுக்கு வணக்கம் சொல்ற நேரத்துல எச்சச்ச கச்சச்ச அப்படிலாம் பேசக்கூடாது. ஒரே வணக்கம் நிமிஷம். ஏடா மக்களுக்கு நான் வணக்கம் சொல்லும் போது அந்த முதல் மரியாதையை தடுத்து இப்படி எல்லாத்தையும் நீ வந்து கெடுத்து சின்ன பின்னமாக்குற. எனக்கு ஏன்டா அவ்வளவு வைத்திருச்சுல அவன் மேல? இன்னைக்கு ஒரு நாள் அவன் தான் பூ கட்டிட்டு போட்டுமே. ஆமா, பூவை கட்டி நான் எல்லார்ட்டையும் போயிட்டு மொளம் 100 ரூபாய் வாங்கிக்கிறீங்களான்னு விற்க போறேன். பாடுறா, அப்ப கூட மொளம் 100 ரூபாய்க்கு போனா இவன் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. எது பூவையா? பூவையும் புஷ்பத்தையும் மிதிக்க கூடாதுப்பா. ஒருவேளை அவங்க வில்லனா இருப்பாங்க. ஏன்னா வில்லன் தான் பொதுவா ரோஜா பூவை மிதிப்பாங்கல்ல. வில்லன் தான் அஜித் ஆச்சு. அவரு ஏன் ரோஜா பூவை போட்டு மிதிக்கிறாரு? பத்தியா, நீ எங்கேயோ ஆரம்பிச்சு அவன் எங்கேயோ கொண்டு போய் லாஸ்ட்ல அஜித் வரைக்கும் வந்திருக்கு. மக்களுக்கு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் நல்லவன் சுரேஷ். மக்களுக்கு வணக்கம் சொல்றப்போ உன் கை எதுக்கு ஒரு பாத்திரத்தை ஏந்திர மாதிரி போகுது? மக்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன். நான் யோகி அலோசியஸ். என்னது யோகியனா? ஆமா, அடுத்து நீ தான் இப்ப சொல்லணும். அயோக்கியன் சந்தோஷ் நானுன்னு சொல்லணும். சொல்லு. ஐயோ, நான் அப்படிலாம் இல்ல. மக்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் சந்தோஷ். சந்தோஷ் வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு போதுங்கிறது வீடியோ லாஸ்ட் பெஞ்ச். தொடடடாய். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். தம்பி பிபி ஊதுறவரே, தப்பான பாட்டுக்கு பிபி ஊதுறீங்கப்பா. அதுவும் இல்லாம இந்த பிபி சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துல குதிரையில மாப்பிள்ளைய ஏத்துறதுக்கு முன்னாடி, அதாவது செவத்த பசங்க வீட்டு கல்யாணத்துல குதிரைக்கு முன்னாடி 4 பேர் பேண்டு வாத்தியம் வாசிப்பாங்க. அவங்களும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, 4 கருப்பா இருப்பாங்க. அவங்க தான் கருப்பா இருக்குமே, அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆகுது சிவப்பா இருக்கட்டுமே, சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அங்கதான் இந்த பாட்டு பப்பர பப்பர பப்பப்பப்பன்னு மியூசிக் வாசிச்சு நான் கேட்டிருக்கிறேன். பரவாயில்ல சுரேஷ், உனக்கு இவ்வளவு மெமரி பவர் இருக்கா? நம்ம ஆபீஸ் பக்கத்து பில்டிங்ல நடந்த கல்யாணம் தான் இது. அப்படிலாம் சொல்லி எஸ்கேப் பண்ண நினைக்காத அலோசியஸ். அதுவும் இல்லாம அவங்க எதுக்கு குதிரைக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா பின்னாடி வச்சா குதிரை எட்டி வச்சிரும்ல. ஆமா, அது கழுத எட்டி உதைக்கும். இந்த பார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தலைப்பு ஆரம்பத்திலே சொல்ல போறோம். இல்ல, அவனோட டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டு வரேன். எதுக்கு முன்னாடி வச்சாங்கன்னா, குதிரைக்கு காது முன்னாடி தானே இருக்குது, பின்னாடி வால் தானே இருக்குது. இரு, அப்பனா மத்த விலங்குகளை நான் பின்னாடி காதை வச்சுக்கின்னு முன்னாடி வாழை வச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லப்பா, முன்னாடி காது இருந்ததுனால முன்னாடி வாசிச்சாங்க, பின்னாடி காது இருந்தா பின்னாடி வாசிச்சிருப்பாங்க. பின்னாடி காது இருக்கணும்னா குதிரையை திருப்பி நிக்க வச்சிடலாம்ப்பா. அதுவும் இல்லாம இவன் சொன்னதுல பிழை இருக்கிறது யுவர் ஆனர். என்ன பிழை? குதிரைக்கு காது சைடுல தான் இருக்கும். சைடுல இருக்கிறதுக்கு அது என்ன இண்டிகேட்டரா? காதுப்பா, காது. காதும் கிட்டத்தட்ட அப்படிதான்ப்பா. அது காது ஆட்டும் போது யாரோ கை போடுறாங்க, சோ ரைட்ல திரும்ப போகுது. லெஃப்ட் காது அடிச்சுனா லெஃப்ட்ல திரும்ப போகுதுன்னு அர்த்தம். குதிரை மேய்ச்ச பையனுக்கு எவ்வளவு தெளிவா தெரிது பாரு இந்த விஷயம்லாம். ஹலோ, மாடு கூட அப்படிதான் பண்ணோம். ஓ சாரிடா, நீ மாடு மேய்ச்ச பையன் இல்ல, நான் குதிரை மேய்ச்ச பையன்ட்டேன். டேய், நீங்க மாடு மேய்ச்சிங்க, குதிரை மேய்ச்சிங்க. மக்களுக்கு இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் சொல்ல போறீங்க? மெச்சினோம் அண்ணா, மெச்சினோம். எதிர்பார்த்த இந்த டயலாக என்ன மெச்சினீங்க? மிதிச்சிருவேன். ஒழுங்கா உருப்படியா பேசுங்கடா. இந்த பாருங்கப்பா, 2 உருப்படி நான் தூக்கி போட்டிருக்கேன் எங்க வீட்டுல. நான் பேசிட்டேன். உன் உருப்படியை பத்தி நீ பேசுற சந்தோஷ். என்னடா பேசுறான் இவன்? அவன் மொக்க போடுறான்டா. நீயாவது விஷயத்துக்கு வாடா. அவன் அப்படிதானே தெரியும்ல. என்னைக்கு வேலை செஞ்சிருக்கான் சொல்லி இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல. ஆமா, இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல இவங்க தாங்க டெய்லி இங்க பெருகி தொடச்சு இந்த ஸ்டுடியோல இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி எடுத்து போயிட்டு ரோட்ல காசுக்கு வித்துறாங்க. பாத்தியா, இவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை பெருகிறது, கூட்டுறது, குப்பல்றது. இந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு நீயும் நானும் தான்டா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு போயிருக்கோம். ஏன்பா ஓடா தேஞ்சு போனீங்களே, அப்போ உங்களுக்குள்ள ஆமா இருக்குமா? பறவையை கண்டே. எப்ப பேசினாலும் நீ பாட்டு பாடி ஆரம்பிச்சுன்னா நானே கொண்டுருவேன். ஏதோ நான் மியூசிக் போடுறதுக்கு எனக்கு ஆர்வமா இருந்தது. ஆனா திருப்பி அதே பாட்டை போடுறது, திருப்பி அதே மியூசிக் போடுறது எனக்கே போர் அடிக்குதுடா. ஒரே நிமிஷம், நீ என்ன பறவை கண்டான்ற எந்த பறவையை நீ பார்த்த இன்னைக்கு வானத்துல? ஏன்பா, நாங்க எங்க வீட்டுல ஃபேமிலியோட சேர்ந்து வேடந்தாங்கல் போயிட்டு வந்தோம். பொதுவா உங்கள மாதிரி ஆட்கள்லாம் காக்காவை தானே பாப்பீங்க, எப்படி பறவை எல்லாம் பாக்குறீங்க? நாங்களாவது காக்காவை பார்த்தோம். ஆனா நீ என்ன வந்து கேட்ட, டே நீங்க பணக்காரங்க காக்கா எல்லாம் பாத்திருக்கீங்க, நாங்க காக்கானா எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னு சொன்னேன். நான் கூட உனக்கு என்ன சொன்னேன், காக்கானா கல்லெத்து ஒரு குடத்துல தண்ணி இருக்கும், போடும், தண்ணி மேல வரும், கதெல்லாம் உனக்கு சொன்னேன்ல. உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டானா, எங்க வீட்டுக்கு வந்துல நான் காக்கா எல்லாம் பார்த்ததே இல்ல, அட்லீஸ்ட் காக்காவை பார்த்த உன்னையா நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு போயிட்டான்டா. அங்கதான் அலோசியஸ் ஒரு பிழை பண்ணிருக்கான். கரெக்ட், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ காக்கா மாதிரி இருக்கேன்னு உன்னை அசிங்கப்படுத்திருக்கான்டா இவன். டேய்,
அப்படி நினைச்சா வந்து என்ன பாத்துட்டு போன. பின்ன இது இப்பதான் உனக்கு ஃபீல் ஆகுதா? அப்புறம் கொக்கு கூட நான் பார்த்ததே இல்லப்பா. இப்ப வந்து கதை கட்டுறான் யுவர் ஆனர். அது எனக்கே தெரியுது. அது இல்லாம நீங்க என்ன சொன்னா, டேய் நீ காக்கா கருப்பு கலர்னு சொல்லும் போது நான் நம்பவே இல்லடா. நேத்து அலோஷியஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்தது. காக்கா கருப்பு கலர் தான்டா அப்படின்ட்டு போறான். ஆமாங்க, இவங்க 2 பேரும் கொக்கு மாதிரி நல்ல வெள்ளைன்னு இருப்பாங்க. இவங்க மேல பால் ஊத்துனா கூட அடையாளம் தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்பா எங்களை அடையாளம் காட்டுறதுக்கு பால் ஊத்திலாம பார்க்க போற நீ? ஆமாப்பா, நம்ம லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சி 100வது நாள், 1000வது நாள், 10,000வது நாள்லாம் கொண்டாடும் போது மறந்தே போயிட்டனே. நம்ம லாஸ்ட் பெஞ்ச் 100 நாள் ஓடி இருக்கும்ல. அது ஓடி யாருன்னு நம்ம கொண்டாட்டோம். இனி நம்ம 500வது நாள் வேணா கொண்டாடிக்கலாம். ஏன்பா உன்னை பார்த்து ஒரு பொண்ணு கை காட்டுது ஸ்டுடியோக்கு வெளில இருந்து. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுப்பா. அதுக்காக அந்த பொண்ணை ஸ்டுடியோக்குலாம் கூட்டு வந்து நிக்க வைப்பியா நீ? ஒரு நிமிஷம்டா, அந்த பொண்ணுக்கு வயசு 85. இந்த வயசுல அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணி நீ அந்த பொண்ணை லவ் பண்ணி என்னடா அதெல்லாம் நாட்டுல நல்லதே கிடையாதுடா. சின்ன வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சதுப்பா, இன்னும் பண்ணின்னு இருக்குது. அந்த பொண்ணுக்கு 50வது கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கும். அந்த லக்கியான ஆளு அலோஷியஸா இருக்கணும்னு ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் அலோஷியஸ் உண்மையை ஒத்துக்கிட்டான். அந்த பொண்ணுக்கே 85 வயசு. அது வந்து சின்ன வயசுல இருந்து இவனை லவ் பண்ணுதான். அப்ப இவனுக்கு 88 90 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்றதுக்கு ஆரம்பத்திலே அலோஷியஸ் ஒரு ஐடியா கொடுத்தான். அதாவது மின்சார பூவேன்னு பேசி மின்சாரம் தான் தலைப்புன்னு சொல்ல வந்தா நம்ம தான் தடுத்துட்டோம் சந்தோஷ். அத தலைப்புன்னு சொல்லிட்டு பாடி இருக்க வேண்டியதாலப்பா. வெறும் பாட்டனால அவனை அவமானப்படுத்திட்டோம். நான் அடுத்தது கூட இல்லப்பா. தெரியும், நான் சொல்ல வரேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது மின்சார பூவேன்னு தலைப்பு மின்சார பூ. அடுத்தது சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு சொல்ல வந்தேன். பாத்தியா உனக்கு தேவையா? நீ வந்து பூவோட ஏதோ கோர்க்க பார்த்த, அவன் மின்சாரத்தோட கோர்க்கிறான். எப்படிப்பா கோர்க்க முடியும்? பூ வேணா நார்ல கோர்க்கலாம், மின்சாரத்தை ஒயர்லயா கோர்க்க முடியும்? ஒயர் வழியா அது டிராவல் வேணா பண்ணுமே தவிர. அதுகிட்ட சொல்லி என்னையும் அந்த டிராப் பண்ணிட சொல்ல டிராவல் பண்ணும்போது. ஏறி போப்பா, கூடி சீக்கிரம் மேல வரைக்கும் கூட்டு போயிடும். பாத்தியா யாரு டிராவல் பண்ணாலும் விட்டு வைக்க மாட்டான்டா. ரோட்ல டாக்ஸ் நடந்து போனா அதுகிட்ட கூட லிஃப்ட் கேட்டு மேல ஏறி உட்காந்துட்டு போறான்டா. ஒரு விஷயம், இவன் என்ன ஏரிக்கு போக சொன்னான். அப்ப கடலுக்கு போனா இன்னும் மேல போலாமா? இது என்ன பதில்? நீயே சொல்லு சந்தோஷ். கடலுக்கு போனா இன்னும் மேல போலாம் இல்ல, கடலுக்கு நடுவுல போயிட்டேன்னு வச்சுக்க, நண்டு வறுத்து சாப்பிடலாம். அங்கேயும் நண்டு வறுத்து சாப்பிடலாம், மேல போய் நண்டு வறுத்து சாப்பிடலாம். டேய், இன்னைக்கு தலைப்பை பத்தி பேசும்போது அவசரமா பேசாதீங்க. மின்சார தட்டுப்பாடு தமிழகத்துல இருக்க எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கும். தட்டா எங்க தட்டு உடனே சாப்பாடு கலையறாங்க. தட்டுக்கு அப்புறமா பாடுன்னு ஒண்ணு சொன்னால. ஆமா, அப்ப பாட வேண்டியதானே? அதெல்லாம் முடியாதுப்பா. நான் அந்த மாதிரி தொழில் பண்றவங்க கிடையாது. பாட்டு பாடி தட்டை எடுத்துட்டு போறவங்க கிடையாது. இந்த பாரு, மின்சார தட்டுப்பாடுன்னு நான் சொன்னேன். தனித்தனியா பிரிச்செல்லாம் பேசாதீங்க. மின்சார தட்டுப்பாடு இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு மக்களுக்கு எப்படி மின்சாரத்தை சேமிக்கணும்னு சொல்லி தரணும். அப்படியா? முதல்ல சேமியா வாங்கணும். இல்ல, முதல்ல பேங்க்ல போயிட்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. கரெக்ட். அப்படி இல்லனா உங்க வீட்ல ஒரு உண்டியல வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா நாங்களா சேவிங்ஸ் பண்றதுக்கு முடி வெட்டுற கடைக்கு தான் போறோம். எதுக்கு பேங்க்குக்கு போய் ஓபன் பண்றீங்க நீங்க? இந்த பாரு, முடி வெட்டுற கடையில முடி மட்டும் தான் வெட்டுவாங்களாப்பா? நீ என்கிட்ட நேத்து தான் கேட்டேன். எனக்கு சேவிங் பண்ணும் மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது, முள்ளம்பன்றி மாதிரி ஆயிடுச்சு முகம் அப்படின்னு நேத்து தான் என்கிட்ட கேட்டேன். அதுக்குள்ள வந்து முடி வெட்டுற கடையில ஷேவிங் பண்ணுவாங்கன்ற ஐடியா உனக்கு தெரியுமா? இவர் பெரிய ஷேக்ஸ்பியர். இங்க பாரு, ஷேவிங்க்கும் ஷேக்ஸ்பியருக்குலாம் நீங்க பிரிட்ஜ் போடாது. அதுவும் இல்லாம ஒருத்தன் ஷேவிங்கே பண்ணாம மூஞ்சி முள்ள பண்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து வயசாக எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான்டா நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் யாராலையும் இருக்க முடியாதுன்ட்டு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்றது தெளிவாச்சு. இத்தனைக்கும் அலோஷியஸ் ஃபேமிலி உன்னால 1000 ரூபாய் சேவ் பண்ணிருக்காங்க. எப்படி? அவங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்து ஜூ கூட்டு போமாமான்னு குழந்தைங்கள அலோஷியஸை தொலை பண்ணாங்க. நான் உனக்கே தெரியாம உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து காமிச்சிருவேன். அடப்பாவி, நான் அலோஷியஸை காக்கான்னு காட்டுறதும் அவன் என்ன ஜூல ஒரு அனிமல்ஸா காட்டுறதும் இது எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஹாபியாவே மாறிடுச்சுப்பா. லைட்ல ஆஃப் பண்ணுப்பா. எதுக்குடா லைட் ஆஃப் பண்ண சொல்ற? இதான் மின்சார தட்டுப்பாடு. நீங்க லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு, கிளம்பிடலாம். எனக்கு ஒரு சந்தேகம். அவன் ஆஃப் பண்ண சொன்னானே, அதுல சந்தேகமா இல்லாட்டி நம்ம தலைப்புல சந்தேகமா? ஆஃப் வீட்டுக்கு முன்னாடி கேடு போறதுங்கிறது வெளியே ஒரு லாஸ்ட் பெஞ்ச். அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுல எல்லாம் சந்தேகம் கேட்டா எனக்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிடும் பாரு. ஓகே, உங்க வேல்யூவான சந்தேகத்தை கேளுங்க, நாங்க பாக்குறோம். அதாவது இப்ப நீங்க மின்சாரத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, நாங்களும் எங்க வீட்ல லைட் ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் சார், மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு. எனக்கு சிரிப்பு வருது. ஓகே, கண்ட்ரோல். இங்க பாரு, நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே நம்ம இந்த பஞ்ச பாட்டெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதை மனசுல வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த சிமினி விளக்கே பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிட்டு வந்து லைட் இருக்கு. உங்க வீட்டுல போயிட்டு நீ ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண வேண்டியா? அதுவும் இல்லாம சில சமயம் பக்கத்து வீட்ல எல்லாம் போய் ஃபேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறாங்கப்பா. ஏன் நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது இங்க பாரு, நீ சொல்ல அந்த பாயிண்ட மட்டும் சொல்லு. ஈரி, நான் இந்த இடத்துல சொல்லி ஆவண்டா. யார் வீட்லயாவது இங்க தான் நம்ம நிகழ்ச்சி வந்து தடுமாறி போற. பரவாயில்லடா, தடுமாறலாம் பரவாயில்ல. இதை நான் சொல்லி ஆகணும்டா. ஒருத்தவங்க வீட்டுல பூசணிக்காய் வச்சுட்டு அன்னைக்கு கீழே கற்பூரம் கண்டுதுடா, அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல ஏத்துறாங்கடா. சிம்னி விளக்கு வாங்குறது கூட துப்பு இல்ல. இது பாரு, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது சந்தோஷ. சரி, அவ்வளவு வந்துருச்சுன்னா நானும் இன்னொரு உண்மையை சொல்றேன்டா. சுரேஷ் ஃபேமிலி தானே, சொல்லு. 6 மணிக்கு அப்புறம் குடும்பத்தோட போற இழுத்து போட்டு தூங்கிடுறாங்கடா. நாங்களாவது 6 மணிக்கு மேலதான் குடும்பத்தோட போற இழுத்து போட்டு தூங்குறோம். நீ வந்து கரண்ட சேமிக்கிறேன்னு சொல்லி பட்ட பகல்ல வீடு இருட்டா இருந்தாதான் கரண்ட சேமிக்க முடியும்னு வெளிச்சத்திலேயே குடும்பத்தோட சேர்ந்து போர்வையை போத்திட்டு இருக்காங்கடா இவங்க. ஆனா அவங்க 2 பேர் ஃபேமிலிலயும் போர்வை வாங்குறதுக்குலாம் எப்படி வசதி வந்தது? போர்வெல்லாம் இருக்குதா வீட்டுல? ஏன்பா, உங்க வீட்டுல உங்க சொந்தக்காரங்க யாராவது பொண்ணு பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ வந்தா எங்க வீட்டுல கலர் போர்வை வாங்கி போயிட்டு இதுதாங்க ஜமக்காலன்னு விரிச்சு அதுலதான் உங்களை உட்காரவே சொல்லுவீங்க. அதுவும் இல்லாம ரோட்டுக்கு வெளியே நிறுத்தி வச்சிருக்க அம்பாசிடர் காருக்கு ஒரு கவர் போட்டுருந்தாங்க. அந்த கவர் ஒரு வாரமா காணும். உங்க வீட்டு விசேஷத்துல நீங்க பந்தியில சாப்பிட உட்கார்றவங்களுக்கு கவர் போட்டு நீங்க தான் அதை ஆட்டையை போட்டீங்கன்னு ஊருக்குள்ள பேச்சிருக்க விஷயம். அன்னைக்கு மழை பெஞ்சது, மழையில நினைறதுக்கு காருக்கே கவர் போடும் போது ஒரு 4 பேருக்கு
எனக்கு கவர் போட முடியாதா, அதனால அந்த கவர் எடுத்து போய் போட்டேன். இதான் மக்களே, எந்த டாபிக் எடுத்தாலும் கடைசியில வந்து எங்க குடும்பத்தாலையும் எங்க குடும்ப சூழ்நிலைனாலையும் அதை எங்களால முழுசா வெளிப்படுத்த முடியாம போயிடுது. வர பாட்டுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில டாபிக்கை பத்தி மட்டுமே பேசுவோம் என்று உறுதிமொழி கூறுவோமாக. உறுதி 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 உறுதி. நீ சொல்லவே இல்ல. நான் தான் ஃபர்ஸ்டே உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். நான் ஒரு சந்தேகம் கேட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதுக்கு இன்னும் பதில் வரல. இங்க பாரு, சந்தேகத்தை நீங்க பொதுப்படையா கேளு. எங்க வீட்ல இப்படி ஆச்சு, உங்க வீட்ல இப்படி ஆச்சுன்னு சொல்றதுனால தான் நம்ம குடும்ப பிரச்சனை வந்துருது. சரிப்பா, பக்கத்து வீடு இல்ல பக்கத்து தெருன்னு வச்சுக்கிறேன்ப்பா. அப்படி சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும், எப்படி ஒத்துக்க முடியும்? அந்த மாதிரி பணக்கார ஏரியால ஒத்துக்கணும்டா. எதுக்கு எடுத்தாலும் நீ பணத்தையும் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து இதெல்லாம் நீ கொண்டு வர. அதுவும் இல்லாம வசதி இல்லனே வச்சுக்கணும்டா. வசதி இல்லாதவனுக்கு பக்கத்து தெருல கூட வாடா வீடு இருக்காது. ஏன்டா நீ சொல்றத போட்டா வசதி இல்லாதவங்கலாம் மண்ணு தோண்டி உள்ள தனியா குடியிருக்க மாதிரிலடா சொல்ற. கோவை உள்ள இது பாரு, இந்த பிரச்சனைக்கு தான் சால்வ் பண்ணலாம். சில பேர் வீட்ல, பல பேர் வீட்ல அப்படி பேசு பொதுப்படையா. அதான்டா பக்கத்து தெருன்னு சொன்னேன். அது எப்படி உங்க தெருக்கு பக்கத்து தெருவுல இருக்கிறவங்க மூச்சை புடிச்சிட்டு பேசாத உடனே. இப்ப பொதுவா அந்த நைட் டிவில டாக்டருக்கு ஃபோன் பண்றவங்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எதிர் வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னுவாங்க. அன்னைக்கு கூட நீ வந்து அலோசியஸ்க்கு இந்த மாதிரி நான் சொல்றத மட்டும் கேளு. நடுவுல வாயை வச்சுட்டு வளப்பாத. அப்படியே அவன் ஒரு விஷயம் சொல்ல வரானல்ல, வளப்புறான்டா இவன். டேய், நான் இப்ப என்ன மீன் தொட்டியில மீனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வளர்க்கறேன்றீங்க. ஆமா, பெரிய சிம்புரு காதல் வளர்ப்பாரு. காதல் வளர்த்தேன். நானே எடுத்து குத்துட்டேனா? நீ தான்டா அடிக்கடி காரை ஸ்டார்ட் பண்ணி விடுற. சரிப்பா, நான் என்ன சந்தேகம்னா, சரி இவன் போக்கிலே வரேன். ஒரு சில வீட்லலாம் கரண்ட் சேமிக்கிறோம்னு வச்சுக்கோப்பா. ஆமா, லைட் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆமா, அந்த கரண்ட் எங்க சேவ் ஆகும்? நாளைக்கு நம்ம வீட்ல கரண்ட் இல்லாதப்போ அந்த கரண்ட், அதாவது சேவிங்ல இருக்க கரண்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? இதான் என் சந்தேகம். நல்ல சந்தேகம், பதில் சொல்லு. உன் வேலை என்ன? வேடிக்கை பாக்குறது. ஏடா அப்படி ஓரமா நின்னு கை தட்டுறவங்களோட உட்கார வேண்டியதானே. நீ எதுக்கு எங்க கூட இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அப்போ ரெண்டு பேருக்கும் பதில் தெரியாதா? எனக்கு பதில் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு சந்தோஷ் பதில் சொல்லிட்டோம். நானும் சுத்தி சுத்தி ஓரமா பாக்குறேன். எவனாச்சும் ரெண்டு பேராவது நின்னு கை தட்டுவானு. எவனும் கை தட்ட மாட்டேன். நம்ம பேசுறது கேட்டு காசு குத்தா தானே தட்டுவாங்க. நீயும் கூட்டின்னு வந்து 20 பேர் உட்கார வச்சிருக்க. அவங்களுக்கு பேட்டா கூட கொடுக்க மாட்டற. பழைய கிழிஞ்சு 20 ரூபாய் கொடுத்து விட்டுருக்க. கேட்டா போகியில எரிச்சுங்கன்ற. இதெல்லாம் அவங்க கேட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்க தான் நல்ல செருப்பு ஷூ எல்லாம் போட்டுருக்காங்களா, அப்புறம் எதுக்கு நான் அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும்? பாரு சுரேஷ், மின்சாரத்தை சேமிக்க மக்களுக்கு ஐடியா கொடுக்கணும்னா எல்லாரும் வீட்ல லைட் ஃபேன்ல ஆஃப் பண்ணிட்டு வாசல்ல ரோட்டான வந்து உட்காந்து சொல்லு. இந்த பாரு அலோஷியஸ், நான் எடுக்க கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் என்னால முடியலடா. பேசாம நான் பொதுப்படையாதால பேசுறேன். அப்படி கிடையாது. நீ என்ன பண்ணுவ? அவங்க எல்லாம் வாசல்ல வந்து உட்கார சொல்லிட்டு உள்ள புந்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடுவேன். பாரு, திருட்டுன்றது வேற டாபிக் பா. நம்ம அதை பத்தி பேசுறப்ப அதை பத்தி பேசலாம். அலோஷியஸ், நீயே நியாயத்தை சொல்லு. இன்னைக்கு நான் அவனை திருட அந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொன்னானடா. ஆமா, அவன் பாரு கரெக்டா கேப்ல அவன் பிசினஸ் ரன் பண்ணிக்கிறதுக்கு மக்களை திசை திருப்புறான். ஏன்பா கவர்மெண்ட் ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சோடியம் லைட் எல்லாம் போடுதுல வானத்துல, அந்த மாதிரி அதுக்கு அட்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது, அப்படி படிக்க வேண்டியதுல. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரி லைட்ல படிச்சு தான் பெரிய ஆளானாங்க, தெரியுமா? அந்த பல்பை எங்க விட்டு வைக்கிறீங்க? அதையும் தான் ஏணி போட்டு எடுத்துன்னு போயிடுறீங்களா? ஃபியூஸ் பண்ண பல்பை மாட்டிட்டு ஒரிஜினல் பல்ப் எடுக்கிறான்டா. கேட்டா ஈ படத்துல ஜீவா பண்ணாராம். இது கூட பரவாயில்லடா. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து பல்ப மாத்திர கேப்ல அந்த ஏணில ஏறும்போது ஒரு கவர்மெண்ட் ஆபீசரே தூக்கி போயிட்டான் ஏணியோட சேர்த்து. அடப்பாவி, ஆபீசரை மாத்தி நீ என்ன பண்ண போற? கவர்மெண்ட் ஆபீசர் ஏணி மேலே உட்காந்துருக்காரு. இப்போ வரைக்கும் ஏணியை சாச்சி வச்சிருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி. அது மேலே தான் உட்காந்துட்டு இருக்காருப்பா, இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நீ எல்லாமே சொன்னல, நம்பியிருப்பாங்க மக்கள். ஆனா கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, எங்க வீட்டுக்கு பின்னாடி ஏணி சாச்சி வச்சிருக்கோம். நம்ப மாட்டாங்க. ஏன்னா உங்க வீடு செவுரு வீடு கிடையாது. ஏணி எல்லாம் தாங்கி நிக்கிற அளவுக்கு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சந்தேகம் கேட்டேன். ஒரு சில வீட்ல எல்லாம் கரண்ட் சேமிச்சு வச்சா அந்த சேமிச்ச கரண்ட்டை எப்ப யூஸ் பண்ணலாம்னு. அதுக்கு தான நான் ஐடியா கொடுக்குறேன். கரண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் வெளிய வந்து உட்காந்துங்கன்றேன். அதான்டா, அப்படி சேமிச்ச கரண்ட்டை எப்ப எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேக்குறேன். அதாவது கரண்ட்டை சேமிக்கிறதுனா அது வீட்டுக்கு குழாயில வர தண்ணி மாதிரி அதை ஒரு பக்கெட்ல புடிச்சு வைக்கிற மாதிரி கரண்ட்டை புடிச்சலாம் வைக்க முடியாது அலோஷியஸ். சரி, நாங்க வேணா 4 கிலோமீட்டர் ஒயரை வாங்கி வச்சுட்டு அதுல சேமிச்சு வைக்கிறோம். அப்படி கிடையாதுப்பா. பவர் வந்து நிறைய இன்னைக்கு மக்கள் யூஸ் பண்றதை விட நிறைய வேஸ்ட் பண்றாங்களாம். அதனால வேஸ்ட் பண்ணாம தடுக்கணும். பழைய காலம் மாதிரி சிம்னி விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, அரிக்கன் லைட்டு, கேண்டில், மெழுகுதிரி இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். ஓ, உன்னை பொறுத்த வரைக்கும் கேண்டில் வேற, மெழுகுதிரி வேற. ஆமாப்பா, கேண்டில்னா பணக்காரங்க வீட்ல இருக்கும், மெழுகுதிரினா நம்ம மாதிரி ஆட்கள் வீட்ல இருக்கும். டேய், மெழுகுதிரிக்கு இங்கிலீஷ்ல பேர் தான்டா கேண்டில். அது இல்லாம அது மெழுகுதிரி கிடையாதுடா, மெழுகு வர்த்தி. மெழுகு வத்திடா, வத்தி. உள்ளுக்குள்ள சக்கரை வத்தி. ஆனா உண்மையில மெழுகு வத்தி. யாரை ஏமாத்துறீங்க? வத்தினா எனக்கு தெரியும். நல்லா கமகமன் ஸ்மெல் வரும், புகை வரும். அது வத்தி இல்ல பத்தி. உனக்கு இல்லடா புத்தி. எப்படி? செம்ம பஸ். அலோஷியஸ் மற்றும் சந்தோஷ், நீங்க கேட்டதுக்கு நான் ஒரு விடை சொல்றேன். அதாவது பழைய காலம் மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டு இந்த சிம்னி விளக்கு இதெல்லாம் ஏத்திட்டு உட்கார தேவையில்ல. அதே போல நீ சொல்ற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ எங்கேயும் சேமிச்சுலாம் வைக்க தேவையில்ல. பந்தம் பந்தம்லாம் தேவையில்லடா. இருக்கிற பந்தமே இன்னைக்கு அறுத்துக்கிட்டு ஓடுதான் நாட்டாமையோட தீர்ப்புல. இவருக்கு பந்தம் வேணுமா? பந்தம் பாத்தியா டைலாக? அண்ணன் என்ன பந்தம் என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒருத்தன் பாடுறதே தாங்கல. இதுல கூட நீ வேற ஜோடி சேர ட்ரை பண்ணாத. சரி, மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, மின்சார தட்டுப்பாடு தமிழகம் முழுக்க இருக்கு. நம்மளுடைய உதவி எப்படி இருக்கணும்னா, இவங்க சொல்ற மாதிரி வீட்டுல பந்தம் ஏத்தி வச்சுக்கிறது அதெல்லாம் தேவையில்லைங்க. அரிக்கன் லைட் அதெல்லாம் வேணாம்.
நீங்க தேவையே இல்லாம ஏசியை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு அந்த பெட்ரூமை சாத்திட்டு ஹாலில் உட்காந்து டிவி பாக்குறது, பாத்ரூம்ல உட்காந்து பாத்திரம் தேய்க்கும் போதோ இல்ல துணி துவைக்கும் போதோ நீங்க ஹால்ல இருக்கிற டிவி ஆன் பண்ணி வச்சுவீங்க. கேட்டா வெறும் டைலாக் மட்டும் கேட்டா எங்களுக்கு கதை புரியணும், கதை விடுறது. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பொருள் எடுக்கிறவ மட்டும் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணாம 24 மணி நேரம் ஃப்ரிட்ஜ் ஆன்லயே வச்சிருக்கிறது. இந்த பாரு நாங்க பேசுனதுக்கு ஈக்குவலா நீ எதுவும் பேசலாம், நாங்க வருத்தப்பட மாட்டோம். முன்ன பின்ன ஃப்ரிட்ஜ் இருந்ததுனால இதெல்லாம் உனக்கு தெரியும். ஏன்னா ஃப்ரிட்ஜை வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க, அது ஓபன் பண்ணும்போது மட்டும் தான் சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது இவனை சொல்லி குத்தம் இல்லப்பா, ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவங்களோட குத்தம். அதாவது ஃப்ரிட்ஜை திறக்கும் போது மட்டும் தான் லைட் எரியுது, 3 ஆஃப் ஆயிடுதுல, அதனால அப்படி நினைச்சுக்கிறான். இது எவ்வளவு பரவாயில்லையா? அன்னைக்கு பகல்ல அந்த 3ஆவது தெருவுல ஒரு வீடு இருக்குல்ல, ஆமா. அந்த வீட்ல ஃப்ரிட்ஜ் திறந்தாங்களா, உள்ள அந்த பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு போல, லைட் எரியல. ஒருத்தங்க பக்கத்துல நின்னுல, என்னங்க உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ்ல பல்பு ஃபியூஸ் போயிடுச்சா, லைட் எரியல அப்படின்னு கேட்டா இவனே இல்ல சாயங்காலம் 6 மணிக்கு மேல தாங்க லைட் எரியும், பகல்ல எல்லாம் ஃப்ரிட்ஜ் திறந்தா லைட் எரியாதுன்றா. ஸ்ட்ரீட் லைட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான்டா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க லைட். அடப்பேவி. ஆமா, லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா உள்ள நாங்க மண்ணெண்ணெய் கொளுத்தி வச்சிருவோம் ஃப்ரிட்ஜ்ல. ஓ, கேண்டில் வேற இப்ப ஏத்துறீங்களா ஃப்ரிட்ஜுக்குள்ள? ஆமா, இந்த கார் பஸ் எல்லாம் கரண்ட்ல ஓடலப்பா. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அவங்களுக்கு மட்டும் கரண்ட் பில்லே வருது இல்ல, எப்படிப்பா அது? பஸ்ல எல்லாம் பார்த்தா கண்ணா பின்னா லைட் போட்டு போறாங்கப்பா ராத்திரியானா. தெரியல, எங்க வீட்லயும் கார் இருக்குன்னா எங்க அப்பாட்ட கேட்டு பார்க்கட்டுமா நம்ம கரண்ட் பில் கார். நல்ல காமெடி தான், நல்லா அவனோட காமெடி சென்ஸ் இருக்கு பேர். டைமிங்ல அடிப்பாட்டா. எலக்ட்ரிசிட்டி அதாவது பவரை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு, கரண்ட்டை சேமிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியில. இந்த எலக்ட்ரிசிட்டியில சிட்டி இருக்கனால இது சிட்டியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும் நினைக்காதீங்க. கிராமத்துல இருக்கவங்க அதே மாதிரி நகரங்கள்ல இருக்கவங்களுக்கும் பொருந்தும். ஆமா, கிராமத்துல இருக்கவங்களுக்கு இது வந்து எலக்ட்ரிக் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுக்க போறேன் இன்னும் நிறைய பவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு முன்னாடி அலோசியஸ் பாட்டுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் கேட்டா, இந்த காரு பஸ் எல்லாமே பப்பரப்பான லைட் போட்டு சுத்துது, இதுக்கெல்லாம் கரண்ட் பில் யாரு கட்டுறதுன்னு அந்த சந்தேகத்தை முதல்ல தெளிவுபடுத்து. விசாரிச்சிட்டப்பா, அதெல்லாம் பவர்ல ஓடலையா. அப்புறம் பவர் இல்லாமல ஓடுது. ஆமாப்பா, அதுக்கெல்லாம் வந்து உள்ள பேட்டரி இருக்குமா, அந்த பேட்டரியில இப்போ நம்ம டார்ச் கட்டல, ஆமா, அதுல ஒரு பேட்டரி போடுறோம்ல, ஆமா, 6 போடுவோம். அந்த மாதிரி இந்த காருக்கு 6ஓ 8ஓ போட்டு வண்டி ஓட்டுறாங்களாம்பா. ஏன்பா அதுக்கு இபி ஆபீஸ் இருக்குல்ல, அங்க இருந்து எல்லா வீட்டுக்கும் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துறாங்க. அங்க இதே மாதிரி ஒரு பெரிய பேட்டரி வாங்கி வந்து போட்டா சிட்டி ஃபுல்லா பேட்டரியிலே ஓடல, கரண்டே தேவையில்ல பாரு. அது எனக்கு தெரியாது, ஆனா நான் கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுக்க போறேன் கரண்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எப்படி மிச்சப்படுத்தலான்னு. பா, ஒருத்தன் தயாரிக்க ஐடியா கொடுக்குறான், ஒருத்தன் மிச்சப்படுத்த ஐடியா கொடுக்குறான், நான் எதுக்கு ஐடியா கொடுக்க? நீ இப்படி செய் சந்தோஷ், நாங்க கொடுக்குற ஐடியாவெல்லாம் சொதப்பாம இருக்கிறதுக்கு நீ ஏதாவது ஐடியா கொடு. சூப்பர், எங்க முதல்ல உன் ஐடியா சொல்லு பாப்போம். அதாவது மின்மினி பூச்சியில பவர் இருக்கும், அதுல லைட் எரியும் டிக்கி டிக்கி டிக்கின்னு. நிறைய மின்மினி பூச்சி எல்லாம் பிடிச்சி அதுல இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்து நம்ம கம்பியில சொருகிட்டா கரண்ட் எல்லா வீட்டுக்கு தாராளமா வரும். மின்மினின்றவங்க ஒரு சிங்கர், அவங்களுக்கு நீ போய் இன்ஜெக்ஷன் போட்டா அவங்க உன்னை திட்ட மாட்டாங்க. ஐயா, நீ ஒரு லூசு அது ஒரு லூசு. ஐடியா கொடுக்குறானுங்க வேற. பவர் இருக்குமா மின்மினி பூச்சில? அப்படி பார்த்தா சச்சின் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்லயும் தான் பவர் இருக்கு. அவரை வீடு வேணா வந்து அடிக்க சொல்லலாம். அப்படி பார்த்தா சக்திமான் வில்லன் கூட தான் பவர் அப்படின்னு இருக்கு, அவரை வந்து பேச சொல்ல. சின்ன பசங்க பார்க்க வேண்டிய சீரியல் எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம உயிரெடுக்கிறான் பாருங்க. ஏன்டா இப்படி உயிர் வாங்குற? இப்ப நான் கொடுக்குற ஐடியா சம்ம ஐடியா. அதாவது ராத்திரி ஆனா இந்த ரோட் லைட் ஸ்ட்ரீட் லைட் இதெல்லாம் சும்மாவே எரிஞ்சிடுதுப்பா. ராத்திரி ஆனா மக்கள் வீட்டை தானே பார்த்து தூங்குறாங்க, அப்ப அதை ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்க வேண்டியதானே. எதுக்கு நைட்ல தேவையில்லாம லைட் எரியுது? என்ன பண்றது, சில திருடனுங்க கொள்ளையடிக்க போயிட்டு கார்ல தப்பிச்சிட்டு போகும்போதோ இல்லாட்டி ஓடி போகும்போது அந்த ஸ்ட்ரீட்ல. இதுதான் நான் சொல்றேன் பாரு, இந்த டயலாக் சொல்றப்ப எதுக்கு என்ன ஓர கண்ணுல பாத்துட்டே பேசுறான்? உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? இல்ல, ஏன் ஒன்ன பார்க்க வேண்டியதல்ல? குற்றமுற்ற நெஞ்சு குறுகுறுக்கும். அவ்வளவு மக்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீட் லைட் திருப்பி அவங்க வீட்டு பக்கம் வச்சுக்க சொல்லு, வீட்டுக்குள்ள லைட் அடிச்ச மாதிரி இருக்கும். எங்க என்ன டெக்னிக் இருந்தாலும் நீங்க தான் புதுசா பிளான் பண்ணி திருடிடுறீங்களே. ரொம்ப பேசாதீங்கடா. அவ்வளவு இருக்க மக்களுக்கு கேபிள்ல திருட்டு கனெக்ஷன் எடுக்க தெரியுதுல, அப்படி இருக்கவங்க கரண்ட்லி திருட்டு கனெக்ஷன் எடுத்துக்க சொல்லு. மக்கள்கிட்ட வந்து திட்டி மெயில் வந்திருக்கு. அப்படியா? இந்த மாதிரி மெயில் அனுப்புறத குறைச்சாலே கரண்ட் மிச்சமாகும். எப்ப பார்த்தாலும் உட்காந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி மெயில் அனுப்பிச்சுக்கிறாங்க. அது இல்லடா, இவனால தான்டா. இவன் பாரு மக்களுக்கு ஐடியா கொடுக்க சொன்னா திருட்டு தொழில எங்களுக்கு கத்து கொடுக்குறான் அந்த சந்தோஷ். அவன் தொழில எங்களுக்கு கத்து கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கன்றாங்க. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குப்பா. அவ்வளவு ரோஷம் வெக்கமான சூடு சோர்னா இருக்கவங்க எல்லாம் போய் கொகையில தங்க சொல்லு. டேய், கரண்டே இல்லாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் என்ன கொக்கி போட்டு உங்க வீட்டுக்கு மொசைக்கல் ஓட்டுறதுக்கு கொக்கி போடுறது, உங்க ஏரியால திருவிழானா கவர்மெண்ட் கரண்ட்ல கொக்கி போடுறது, உங்க அரசியல் தலைவர் வந்தாருன்னா கவர்மெண்ட் கரண்ட்ல கொக்கி போடுறது, இந்த மாதிரி மக்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பின்ன கவர்மெண்ட் தான் கரண்ட் கொடுக்குது. இங்க பாருடா, என்கிட்ட சம்ம ஐடியா ஒன்னு இருக்குது. டக்குன்னு ஐடியா சொல்லு. ஐயோ, அதான் நான் யோசிச்சேன். பாத்தியா, இதுதான் யோசிச்சுட்டு ஐடியா சொல்லணுன்றது எப்பவுமே. சரி, நம்ம நிகழ்ச்சியை நல்லா பேசி முடிச்சலாம், யோசிச்சுட்டு வரட்டும். ஆமா, கரண்ட் நிறைய செலவாது பாரு, இந்த லைட் எரியுது, மைக் ஓடுது. சரி, நான் நாளைக்கு வந்து பேசிட்டா. ஆனா ஃபர்ஸ்ட் இதை பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேற டாபிக்ல போலாம். ஆனா நாளைக்கு நாங்க எந்த மூட்ல வருவோம் தெரியலையே. ஆமா, நாங்க எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வருவோம்னு தெரியல, அதான் அவன் சொல்றான். டெய்லி ஒன்னு டயர் உருட்டின்னு வருவீங்க, இல்ல ஓடி வருவீங்க, இல்ல நந்து வருவீங்க. அதுவும் இல்லாம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ன்றியா? அப்ப பள்ளத்தை யாருப்பா சொல்லுவா? மோட்லயே தான் ஏறி ஏறி வருவியா நீ? என்ன பண்றது, உங்க வீடு கிட்ட ஒழுங்கா ரோடு இருந்திருக்கணும், நீங்களே ரோடு இல்லாத ஏரியால வீடு கட்டி வச்சிருக்கீங்க. கொடாடி சண்டை ஏன்டா எப்ப பார்த்தாலும் போட்டுட்டு இருக்க நீ? ஒரு டீசெண்டா பேச மாட்டியா? ரேடியோல எவ்வளவு ப்ரோகிராம் கேக்குற, எல்லாம் எப்படி பேசுறானுங்க. இந்த பாருங்க மக்களே, டீசெண்டா எல்லாம் எப்படி பேசுறானுங்களா.
சக ஆர்ஜேக்கள் வேற எஃப்எம் ஆர்ஜே மரியாதையோட கூப்பிடுறேன் நீ அன்னைக்கு அப்படிதான் டே இந்த பக்கம் கட்ட போட்ட சட்டை போட்டு போறேன் நான் அந்த ரேடியோல பேசுவேன் அவன் தானே அப்படின்னு கேட்கிறேன். பின்ன கட்ட போட்ட சட்டை போட்டவன என்ன அந்த நீல சட்டை போட்டு போறானே அப்படி நான் சொல்ல முடியும்? அப்படிலாம் கேட்க கூடாது. எப்படி கேட்கணும்? ரேடியோல வேலை பாக்குறவங்கள ஹே டூட் யூ ஆர் ஆல்சோ an ஆர்ஜே ரைட் அப்படி கேட்கணும். நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? அவன் ரைட்ல போறானோ லெஃப்ட்ல போறானோ, நான் பாட்டுக்கு ரைட் எடுக்க சொன்னா இதெல்லாம் கூட விடுறான். அன்னைக்கு ஏதோ டீ கடையில் உட்காந்துன்னு நம்ம எஃப்எம்ல பேசுற ஆர்ஜேங்களா தாங்க சூப்பர், நம்ம நிகழ்ச்சியில தான் கலக்கல, இந்த பக்கத்து எஃப்எம் இருக்குது ரொம்ப மோசமான பசங்க அப்படின்னு ஏதோ புரளி பேசுறியாம. பின்ன அவங்க காம்பவுண்ட் வால்ல இருக்க தென்னை மரத்துல இருந்து மட்டை ஊஞ்சுனா நம்ம காம்பவுண்ட் வால்ல உழுது கடைசியில கூட்டி போறது நம்ம தான்ல. டேய் என்னடா பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுற மாதிரி பேசுற? நீ என்னமோ நம்ம பக்கத்துல ஒரு எஃப்எம் இருக்க மாதிரில பேசிட்டு இருக்க. Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். Academy Takata, Academy Takata.